ஆதி பிதாக்கள் செய்தது போல. அவன் பேச்சை கேட்டு நாம் பொய் பேசினால் அவன் ஆளுகை செய்து கொள்வான். பொல்லாத சாத்தான். அதனால் நாம் கர்த்தர் சொல்வது சத்தியத்தை பேச வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சியது பாவத்தினால் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் பொய் பேசக்கூடாது. உண்மையை பேசி சத்தியத்தின்படி வாழ வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் வருகிற எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது சரி எது தவறு என்பதை குறித்து இந்த வேத பகுதிகளில் போதித்திருக்கிறார். அதாவது பொதுவான கட்டளையாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவான கற்பனையாக 2 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை விளக்கமாக இப்பொழுது வேதாகமம் முழுவதும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனையையும், கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் இருதயத்தோடும் பலத்தோடும் நாம் மனதோடும் ஆத்துமாவோடும் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை வேதாகமத்தின் மொத்த உருவமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளக்கமாக தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்தெந்த சூழ்நிலைகளில் எது சரி எது தவறு என்று. இன்று அதிகமான மக்கள் வேதாகமத்தை அறியாதவர்கள், வேதம் வாசிக்காதவர்கள், அதை அறியாமல் யார் அடுத்தவரை பார்த்து பிறர் இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அதை பற்றியே அதையே தொடர்ச்சியாக செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்கிறார்கள். இதனால் அதிகமான பாவங்கள் தவறு நேர்வதால் அதிகமான பாவங்கள் சேர்ந்து பிறரை பார்த்து நாம் ஒரு முடிவெடுக்கும் போது அவர்களுடைய தவறு நம்முடைய தவறாக மாறுகிறது. அவர்கள் அனுபவிக்கும் தண்டனை நமக்கும் தண்டனையாக அமையும். அதனால் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், எது நீதி எது அநீதி, எது நியாயம் எது அநியாயம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நியாய தீர்ப்பை பெற வேண்டியதில்லை. தெரிந்து கொண்டு நாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது. அதனால் தெளிவாக நாம் இவைகளை தெரிந்து கொள்வது நம் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமாய் இருக்கிறது. வீணான வாக்குவாதங்கள் இதில் தேவையில்லை. இந்த வேத பகுதியில் இது வேத வசனம், பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தமான வசனங்கள். இந்த வசனங்களை நாம் படிப்பதினாலும் ஏற்றுக்கொள்வதினாலும் அதை கீழ்ப்படிந்து நடப்பதினாலும் எந்த பாவமும் வந்துவிடாது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் முதல் வார்த்தையாக, நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பொதுவாக நாம் நினைக்கிற விஷயங்கள் என்னவென்றால், பரிசுத்தம் என்பது கர்த்தருடையது. பரிசுத்தர் ஒரு மனிதரை பார்த்து நாம பரிசுத்தவான் என்று சொல்வதும் இல்லை, நம்மை நாமே பரிசுத்தவான் என்று நினைப்பதும் இல்லை. சரி, இது சரியா தவறா என்றால் கண்டிப்பாக இதை சரியான முறையில் புரிந்து கொண்டால் தவறு இருக்காது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருடைய ஆவியையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதனால் நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக தான் இருக்கிறோம். நம்முடைய ஆவியில் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். ஆனால் மாம்சத்தில் நம்முடைய பாவ சுபாவங்கள் இன்னும் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவில் அந்த சுபாவங்கள் இருக்கிறது. அதை தான் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் வேத தியானத்தினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தரை ஆராதிப்பதினாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதினாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரிடத்தில் காத்திருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்கிறோம். அதற்காக தான் நமக்கு இந்த வாழ்நாளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்மிடத்தில் மாம்சத்தில் நம்மிடத்தில் கெட்ட சுபாவங்கள் இருக்கும். இயற்கையாக நம்முடைய பிறப்பினால் வருவதும், வாழ்நாளில் சமுதாயத்தை பார்த்து நாம் தவறான காரியங்களை கற்று வைத்திருப்போம், அதனால் வருவதும் இப்படியாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நீக்கி போட வேண்டும்.
பரிசுத்தமாய் வாழ பழக வேண்டும். கர்த்தர் பரிசுத்தர். அதனால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படி என்றால் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள் வர வேண்டும். முயற்சி நாம் செய்ய வேண்டும். அதை நம்முடைய ஆத்துமாவை நாம் வளைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆவியை கர்த்தர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து அதற்கு நமக்கு உதவி செய்வார். அவர் வழி நடத்துவார். அவர் கிருபையினால் தான் நாம் பரிசுத்தவான்களாக முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய கர்த்தருடைய மகா பெரிய அளவற்ற கிருபையினால் தான் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆனால் அதை நாம் விரும்பி கேட்டால்தான் நமக்கு கிடைக்கும். அங்குதான் நம்முடைய வேலை, நம்முடைய பொறுப்பு அங்கு இருக்கிறது. நாம் அதை புரிந்து மனதார ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்கும் போது நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாமும் பரிசுத்தவான்களாக முடியும். வேத கால பரிசுத்தவான்கள் போல, மோசையா போல, எலியாயை போல, தானியேல் ஐயாவை போல, அனனியா மிஷவேல் அஸ்தரியாவை போல, தீர்க்கதரிசிகளை போல, பரிசுத்த அப்போஸ்தலர்களை போல நாமும் பரிசுத்தவான்களாக இவ்வுலக வாழ்க்கையில் இந்த காலத்திலும் வாழ முடியும். அவர்கள் வாழ்ந்த பூமியில் தான் நாமும் வாழ்கிறோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைதான், அவர்களுக்கு இருந்த உணர்வுகள், அவர்களுக்கு இருந்த எல்லாவித மனித தன்மை தான் நம்மிடத்திலும் இருக்கிறது. அவர்களால் முடிந்ததென்றால் நம்மாலும் முடியும். அது கர்த்தருடைய கிருபையினால். கண்டிப்பாக அதற்கான முயற்சி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. செய்யாவிட்டால் கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பு நாளில் நாம் பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். முதலாவதாக கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை, உன் பெற்றோர்களிடத்தில் பயத்தோடு இருக்க வேண்டும். தாய் தகப்பனிடத்தில் பயந்து நடக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற அச்சத்தோடு நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். அவர்களை பார்க்கும் போதும் அவர்களை குறித்தான பயம், நம்மை நம் தாய் ஏதாவது சொல்வார்கள், கடிந்து கொள்வார்கள், நம் பெற்றோர்கள் கடிந்து கொள்வார்கள் என்கிற பயம் பிள்ளைகளுக்கு இருக்கும் வரை அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். இதைதான் வேதம் இங்கு சொல்லுகிறது. பெற்றோர்களுக்கு, அதாவது தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்து நம் வாழ்க்கை நடக்க வேண்டும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது இன்னொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று. அதனால் இதை 2 வசனங்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது நமக்கு சரியான புரிதல் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான செயல்களை பெற்றோர்கள் செய்ய சொன்னால் அதை பிள்ளைகள் பயந்து கேட்டு செய்ய வேண்டியதில்லை, கீழ்ப்படிய தேவையில்லை. கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்துகிற பெற்றோர்களின் சொற்களையும் அவர்களுடைய வழி நடத்துதலையும் கண்டிப்பாக பிள்ளைகள் கேட்டு நடக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பயந்து நடக்க வேண்டும். இரண்டாவதாக, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையாவது வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களையாவது உருவாக்கி அதை நாம் வணங்கக்கூடாது. அதாவது இன்றைய காலத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குவது போன்ற படங்களை வரைந்து வைத்துக்கொண்டு, போட்டோஸ் எடுத்து வைத்துக்கொண்டு, படங்களை வரைந்து வைத்துக்கொண்டு அல்லது சிலை செய்து வைத்துக்கொண்டு அதை நாம் வணங்கக்கூடாது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மனதில் நினைத்துதான் வணங்க வேண்டுமே தவிர படமாக வரைந்து வைத்துக்கொண்டோ அல்லது சிலையாக செய்து வைத்துக்கொண்டோ நமது ஆண்டவரை நாம் வணங்கக்கூடாது. அப்படி வரைவதோ அல்லது ஒரு சிலை செய்வதே பாவம். அதை செய்து வைத்து பின்பு வணங்குவது அதுவும் பாவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இது மகா பெரிய பாவமா இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அதாவது அந்த காலத்தில் சமாதான பலிகள் செலுத்துவார்கள். அந்த சமாதான பலி என்பது செலுத்தப்படும் போது அந்த செலுத்தப்பட்ட நாளும் மறுநாளும் அந்த பலியின் மாம்சத்தை புசிப்பார்கள். சமாதான பலியின் மாம்சத்தை முதல் நாளும் 2ஆம் நாளும் புசிப்பார்கள். ஆனால் 3ஆம் நாளில் அதை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த 3ஆம் நாளில் இருப்பதை எரித்து விட வேண்டும். அதை புசித்தால் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது,
நம்முடைய வயல்களில் கதிர்களை அறுக்கும் போது, நாம் வயல்வெளியில் விவசாயம் செய்யும்போது நெற்கதிர் அல்லது கோதுமை எந்த பயிராய் இருந்தாலும் அவைகளை வயல்களில் அறுவடை செய்யும்போது அந்த ஓரங்களில் இருப்பதை அறுவடை செய்யக்கூடாது. அதை விட்டுவிட வேண்டும். முற்றிலுமாக சுத்தமாக வயலை அறுவடை செய்யக்கூடாது. ஓரங்களில் இருப்பதை விட்டுவிட வேண்டும். அப்படி நாம் அறுவடை அறுத்துவிட்டு முடித்த பின்பு மறுநாள் சென்று பார்த்தால் அதில் ஒரு சில கதிர்கள் சிந்தி இருக்கும். சில கதிர்கள் விட்டு கீழே கிடக்கும். நிறைய கதிர்கள் பொறுக்கலாம். கீழே விழுந்து கிடக்கும். அதாவது சிந்தி கிடக்கிற கதிர்கள். அறுபடாமல் 1, 2 விட்டு இருக்கும். அந்த கதிர்கள். இவைகளை எல்லாம் நாமே போய் எடுக்கக்கூடாது. நம்முடைய வயலில் இருப்பதை நமக்காக மீண்டும் போய் எடுக்கக்கூடாது. அவைகளை ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் நிலம் இல்லாதவர்களுக்காக அவர்களுக்காக விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எப்படி ஏழ்மையின் மேல் ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அன்பு எல்லா காலகட்டத்திலும் வெளிப்படுகிறது. மத்தேயு 5, 6, 7 வேத பகுதிகளில் வாசிக்கும் போது மலை பிரசங்கத்தில் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்று 3 நாள் தம்முடன் இருந்து தம் வார்த்தைகளை கேட்ட மக்கள் பசியோடு இருக்கிறார்களே, அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் லேவியராகமம் இந்த 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போதும் அவர் எளியவர்களை எப்பொழுதும் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏழைகளின் தேவனாய் இருக்கிறார். அவர் எளிமையான மக்களின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் ஏழைகள் கஷ்டப்படுவார்களே, அவர்களுக்காக விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏழைகளின் மேல் கரிசனையாய் இருக்கிறார் என்கிற வார்த்தையும் புரிகிறது. அதே போல தம்மை நம்பியிருக்கிற ஜனங்கள் செல்வ செழிப்போடு மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கத்தக்கவர்களாய் அவர்களை அவர் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஸ்தானத்தில் நம்மை தரித்திரத்தில் இல்லாமல் செழிப்பாக நம்மை வைத்திருப்பார் என்பதற்கான ஒரு அடையாள வசனமாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை அப்படி புரிந்து கொள்ளலாம், தவறில்லை. எவ்வளவு நல்ல தேவன்! தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பதும், ஆனாலும் ஏழை எளியவர்களுக்கும் அவர் இறங்குவதும், தம்மை அறியாத மக்கள் மேலும் கிருபையை காட்டுவதும், இரக்கத்தை காண்பிப்பதும், அவருடைய நல்ல குணத்தை, அவருடைய பெரிய மனதை காட்டுகிறது. எந்த காரணத்தை முன்னிட்டு நாம் வஞ்சனை செய்யக்கூடாது. அடுத்தது, பொய் சொல்லக்கூடாது. பொய் பேசுதல் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது. இல்லாத ஒன்றை, நடக்காத செயலை நடந்ததாக, இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது பொய் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொய்யினால் எந்தவித நற்கிரியைகளும் நடக்காது. தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் பெருமைக்காகவும் நாம் பொய் சொல்லக்கூடாது. இது கர்த்தருக்கு அருவருப்பான செயலாய் இருக்கிறது. இதனால் கர்த்தருடைய கோபம் நமக்கு வரும். பொய் சொல்லும் போது இப்படி மேற்குறிப்பிட்ட இவ்வளவு நேரம் பார்த்த தவறுகள் என்னென்ன என்று நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை பார்த்து அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட தவறுகள் செய்யும் போது அதற்குரிய நியாய தீர்ப்பாக கர்த்தருடைய தண்டனை வரும். எப்படி என்றால், ஒரு மனிதன் பொய் பேசும்போது கர்த்தரை அல்ல, அந்த பொய்யின் ஆவி சொல்லும், இந்த மனிதன் பொய் பேசுகிறான் என்றால் எனக்கு அவனிடத்தில் அதிகாரம் உண்டு என்று அவன் உட்கார்ந்து கொள்வான். ஆதி பிதாக்கள் செய்தது போல அவன் பேச்சை கேட்டு நாம் பொய் பேசினால் அவன் ஆளுகை செய்து கொள்வான், பொல்லாத சாத்தான். அதனால் நாம் கர்த்தர் சொல்வது சத்தியத்தை பேச வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சியது பாவத்தினால் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் பொய் பேசக்கூடாது. உண்மையை பேசி சத்தியத்தின்படி வாழ வேண்டும். இப்படி குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பாவங்களை செய்யாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் நம்முடனே கூட இருந்து நம்மை பத்திரமாக பாதுகாத்து கொள்வார். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பின் பிரசன்னத்தினால் நிரம்பி சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் நாம் வாழ்வோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறி நடந்தால் அது நமக்கு சாபத்தையும் வேதனையையும் வலியையும் கண்ணீரையும் கொண்டு வந்துவிடும். அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்க முயற்சிப்போம். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.